வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராக்கும் இது பிறந்த வாழ்த்துக்கள் சிவால்மை நண்பா நண்பிகள் பிறத்தமகளே. ஓகே கைஸ், ஃபைனலா வார் 2 நம்ம கூலி படத்தோட வர்சஸ் வார் 2 வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி வர்சஸ் சொல்றது கூலி அண்ட் வார் 2 வந்துச்சு. கூலி படத்தை பார்த்து நான் ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பேன். அதை போய் இன்னும் யார் பார்க்கல, இப்போ தயவு செஞ்சு கூலி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் தயவு செஞ்சு அதையும் பாருங்க. அப்புறம் நம்ம டிவியில பப்ளிக்ல ரிவ்யூ கொடுத்தா அதுவும் வந்திருக்கு, அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. கமிங் டு த வார் 2. வார் 2 வந்து யார் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? வார் 2 வந்து நம்ம ரித்திக் ரோஷன் தான் பிளஸ் ஜூனியர் என்டிஆர், யங் டைகர் என்டிஆர் கூட இப்போ மேன் ஆஃப் மேசஸ் போட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போய் படத்தை பார்க்கறதுக்கு. ஒரு கோ இன்சிடென்ட் சொல்லிடுறேன் ரிவ்யூ சொல்றதுக்கு முன்னாடி. இன்னும் ஒரு கோ இன்சிடென்ட் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கூலி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் மூவி, வார் 2 தான் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் மூவி. இட்ஸ் என்டையர்லி கோஇன்சிடென்ட், இட்ஸ் என்டையர்லி ப்ரொடியூசர் வேற, டைரக்டர் வேற, கேஸ்ட் க்ரூ எல்லாமே வேற. ஆனா ரெண்டுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஓரியன்ட் மூவி தான். ரெண்டு மூவியுமே செம்மையா இருக்கு. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள என்ன போலாம்னா, கேஸ்ட் அண்ட் க்ரூ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ரித்திக் ரோஷன் அப்புறமா என்டிஆர். இதுல என்ட்ரி சீன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்பாய்லர் அலாட்டி இப்போ சொல்லிட்டுறேன். என்ட்ரி வந்து அவர் ஐநா சீக்வன்ஸோட ஒரு அந்த பைசிப்ஸ் தாங்க. ஐயோ பார்த்து அப்படியே என்ன மனுஷன் வயசாகுதா இல்லை வயசு பையனா இல்லை இன்னும் என்ன ஏதுன்னே தெரியல. அந்த லெவலில் ஒரு பைசிப்ஸ் நான் என்ட்ரி ஆகட்டும், அந்த மாஸ் சீக்வன்ஸ்க்கு ஒரு கம்மியும் இல்லை. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் விட்டு தான் என்டிஆர் காமிப்பாங்க. வேற லெவலில் தரமாக இப்படி இறங்குவார். அப்படியே ஏரோப்ளைன்லேருந்து அப்படியே ஒரு மிஷன் போகிறதுக்குன்னு இறங்குவார். அந்த மனுஷன் ஏன் ஃபிட் அண்ட் ஃபைனாக அவ்வளோ மெலிசா இருந்தாருன்னா அந்த ஒரு சீனு வந்து போதும் அவர் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணதுக்கு. அவ்வளோ மனுஷன் இறங்கி வேலை செஞ்சுக்கிறாரு. தரம் தரம் அந்த சீன் வந்து அது விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் அதை பார்க்குற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. மாஸ் சீக்வன்ஸ், ஃபைட்டிங்ஸ், அந்த ரித்திக் ரோஷன் சாருக்கும் நம்ம என்டிஆர் சாருக்கும் ஒரு ஃபைட்டிங் வரும். அவங்க சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டா அவங்க, இது வந்து பேக் ஸ்டோரி. ரித்திக் ரோஷன் வந்து எப்படி இதுல வந்து வளர்ந்தாரு அதோட பேக் ஸ்டோரி தான். ரித்திக் ரோஷன் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்துருவாங்க, அது இதுன்னு ஆயிட்டு இருக்கும். அப்போ என்டிஆர் தான் இவருக்கு எப்படி வாழணும்னு பிளாட்ஃபார்ம்ல இருந்து கத்து கொடுப்பாரு. அப்படியே பிக் பாக்கெட் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாட்டிப்பாரு. அப்புறம் அவர் குருநாதர் ஒருத்தர், அவர் பேர் தெரியாது, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். அங்கிருந்து அவர் வந்து மிலிட்டரி ட்ரைனிங் போவாரு. இவர் என்டிஆருக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ரித்திக் ரோஷனுக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க இதுல ஒரு கலின்னு சொல்லிட்டு ஒரு சீனு. அந்த கலின்றவங்க மெயின் ரஷ்யா, பர்மா, பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு எல்லாம் இந்த பிசினஸ் பொலிட்டிக்கல் இதெல்லாம் லீட் பண்றது. இந்த இது கும்பல ஒழிய தான் இதோட மிஷின். அந்த மிஷனுக்கோசரமே வந்து ரித்திக் ரோஷன் தயாரா இருப்பாரு. அதுல வந்து குருநாதனே சாவடிக்கிற நிலைமை அவர் கையில சாவடிக்கணும். ஏன்னா அதுதான் மிஷன். அந்த மாதிரி அது பண்ணாதான் இவங்களை நம்புவாங்க, இதுக்குள்ள போக முடியும்னு சொல்லிட்டு. அதுல உள்ள பார்த்தா நம்ம என்டிஆர் இது ரித்திக் ரோஷன் வந்து ரொம்ப கெட்டவர் ஆயிட்டு இருப்பாரு, தேச துரோகம் அது இதுன்னு எல்லாம் ஆயிட்டு இருக்கோம், டபுள் ஏஜென்ட் ஆயிட்டு இருப்பாருன்னு. கடைசியில அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த படத்துல அப்படியே ஓடுறது. ஆல்மோஸ்ட் படத்தை டக்குன்னு சொல்லிட்டேன். என்ன பண்றது, படம் வந்து அவ்வளவு தரமா இருக்கு. பிளஸ் அப்புறமா கிரண் அத்வானி நம்ம ரித்திக் ரோஷனுக்கு ஜோடி, அப்படியே என்டிஆர் நல்லவர் மாதிரி உள்ள காட்டுவார். அது பார்த்தா அவரே ட்விஸ்ட், அவர் தான் வில்லனு. கடைசியில இவரு ஆனான்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து போட்டு தள்ளுறது. இவரோட மாசு அவரோட மாசு, இவரோட ஸ்ட்ரென்த் அவரோட ஸ்ட்ரென்த் சொல்லிட்டு ஃபைட்டு மேல ஃபைட்டை போட்டு சீனு ஒரு மஸ்தா ஒரு சீனு, ஒரு டான்ஸ், அந்த டான்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வரும். பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் என்டிஆர். அப்புறமா அந்த ஃபிளைட் இது வந்து அது வந்து விஎஃப்எக்ஸ் ஃபைட்டு. ஸோ ஃபைட்டும் சும்மா சொல்லக்கூடாது, தரமா இருந்துச்சு. ஸோ படத்துல வந்து நானு எங்க ஒய்ஃபு குழந்தைலாம் போயிருந்தோம். ஒரு 360 ரூபாய் டிக்கெட் கொடுத்து 2 பேர் 3 பேர் அதான் பாப்பா ஃப்ரீ டிக்கெட்டு பார்த்தோம். பெஸ்ட், எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிச்சு. இந்த கூலியில டே 1 கலெக்ஷன் ஆச்சு, இதுல எவ்வளோ டே 2 படம் நல்லா இருக்குது. வர்சஸ் பண்ணாம இந்த படமும் வந்துச்சு, அந்த படமும் வந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணேன். நான் வந்து என்டிஆர் ஃபேனு, அப்புறம் ரித்திக் ரோஷன் ஃபேனு. அதுல வேற ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். பழைய வயசுலேருந்து என்ன 2015 17 பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்பல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் படத்தா பார்த்தா நிறைய ஸ்பாய்லர் ஆட்டு. இந்த மாதிரி யாரும் டக்குன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அதுல இந்த பிக்னி சீன் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் போயிருந்தானுங்கன்னு தெரியல. அந்த சீனும் இருந்துச்சு, அதை நாமளும் பார்த்தோம். ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு படத்துல ஒரு பாட்டு, அதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ எப்படி மோனிகா சாங் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி அதெல்லாம் இருந்தாதான் படத்தை வந்து கொஞ்சம் எல்லாரும் மார்க்கெட் ரீச் பண்றதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கிளுகிழுப்பு, அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கைன்றது அந்த படத்துல காட்டுறாங்க. படத்துல இருந்து எல்லா மட்டும் அதை பார்க்க தான் போறானுங்க. அது ஒரு பக்கம் எடுத்து வச்சாலும் படம் வந்து சூப்பரா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, ஒரு இந்தியாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, இந்தியா ஃபர்ஸ்ட்ன்ற அந்த தேசபக்தி ஆகட்டும், அதில் வர ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும். அப்புறமா நம்ம பாபி டால் தான் நினைக்கிறேன், அவரு பார்ட் 3ல வந்து காட்டினாங்க. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்ட் 3ல வந்து பத்தான், ஏக்தா டைகர், இந்த வார் 2 இல்லை மொத்தமாக சேர்ந்து அது ஒரு ஸ்பை யூனிவர்ஸாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணால் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. மொத்தத்தில் படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. என்டிஆருக்கு மாஸ் சீன்ஸ் ஆகட்டும், ரித்திக் ரோஷன் சாரோட அந்த பாடி பைசிப்ஸ், ஆக்டிங் ஸ்கேலு, அவரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம்.
ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னா என்டிஆர் சார் சொன்ன மாதிரி இதோ ஒரு ஸ்டைலில் சொல்ல போனோம்னா படம் இப்படி காலர் தூக்கி சொன்ன மாதிரி படம் அவ்வளோ தரமாக இருந்துச்சு. இதை நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ தொடங்க பண்ணி நிறைய ஸ்பாய்லர் அலாட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பார்த்ததே ஞாயிற்றுக்கிழமை இதுதான் எனக்கு வீடியோ பண்ண சான்சஸ் கிடைச்சிச்சு. ஸோ வீடியோ பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைன் அண்ட் ஃபேர். உங்களுக்கு வேற எதனா படம் பார்த்து நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஸ்பாய்லர் அலாட் பண்றதால தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனால் படம் வந்து வர்த்து சூப்பர் நல்லா இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து அரௌண்ட் 96 crore பண்ணிச்சு. அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சரி மறக்காம ராக்கி விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். பாய்.